அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்த பிறகு எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சி தரப்பிலும் குறிப்பாக ஊடகவியலாளர்கள் மேடையிலே, பட்டிமன்றத்திலே அல்லது தொலைக்காட்சி விவாதத்திலே கலந்து கொள்வர்கள் அவரவர்களுக்கு தேவையான கருத்துக்களை அதிமுக வச்சு அரசியல் செய்கின்றார்கள். அதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வைத்த பிறகு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாகி உள்ளது. விஜய் சப்போர்ட் பண்ணுவாரா, பாட்டாளி கட்சி சப்போர்ட் பண்ணுவாரா, தேமுக சப்போர்ட் பண்ணுவாரா, யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். 60 to 65% நேஷ்னல் என்டிஏ அலையன்ஸில் திரு எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக வரவுள்ளார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதற்குள்ளாக டிடிவி தினகரன் 10 ஆண்டுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அம்மாவால் அவர் சசிகலாவில் உள்ளே நுழைந்த பிறகு என்ன செய்தார்? சதின்றது ஒரு மிகப்பெரிய சதி. 18 எம்எல்ஏக்களை அதிமுகவிலிருந்து பிரித்து கட்சியை துண்டுபிண்டாக செய்ய ஆரம்பித்தார். அவர் பற்றி பேசுகின்றார். 2 ஆண்டுகளுக்கு என்ன பேசினார்? பிஜேபியில் இருந்து கொண்டு யாருக்கு வேணாலும் நான் பிரச்சாரம் செய்வேன், 234 தொகுதியும் பிரச்சாரம் செய்ய வாய்ஸ் அவடு விட்டார். உனக்கு தகுதி கிடையாது, உங்களுக்கு தகுதி கிடையாது, தகுதியெல்லாம் நீ முடித்து விட்டவர், உனக்கு தனி கட்சி இருக்கிறது, உன் வேலையை பாரு. ஆனால் அதிமுக பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் உனக்கு கிடையாது. அதுக்கு அடுத்தார் போல் ரவீந்திரன் துரைசாமி, நானும் பல ஆண்டு காலமாக பார்த்துக்கின்றேன், பட்டியலில் போடுகின்றார். இந்த பர்சன்டேஜ் 2026 உன் கணக்கு 0 ஆகும், உங்களுடைய கணக்கு 0 ஆகும். இதே வச்சு குழப்பம் நடத்தாதீங்க. விஜய்க்கு பிஜேபியில் சேர்ந்தால் ஏடிஎம்கே எப்படி விலகு விடுவாங்க? ஏடிஎம்கே தான் ஃபஸ்ட்டு கூட்டணியில் பேசி முடித்து மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மாண்புமிகு பிரதமர் மோடியார் அவர்களும் கூட்டணி பற்றி முடிவு செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் இந்த ஆதங்கம்? உங்களுக்கு என்ன வரும்? இதை வச்சு குழப்பம் நடத்துகிறீங்க. இது போல் ஒரு காரியம் செய்யாதீங்க. ஏடிஎம்கே will lead in 2026 election. Who is the Chief Minister of Tamil Nadu? Thiru Edappadiya. No way to alternate any other person became a CM of Tamil Nadu upcoming 2026 election. இந்த விருப்பம் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னை ஆதரியுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் தர வேண்டும். இதுபோல் நல்ல நல்ல கருத்துக்களை புள்ளி விவரத்துடன் உங்களுக்கு தர உள்ளேன். அது மட்டுமல்ல, 65% ஏடிஎம்கே அலையன்ஸு எந்த கூட்டணியில் இருந்தாலும் வர உள்ளது. 20% டிஎம்கே வந்து 10-15 சீட்டு கூட வராத நிலைமை திமுக உள்ளது. எதிர்க்கட்சி ஏடிஎம்கே அலையன்ஸில் உள்ளவர் தான் வர முடியும். 2011 விஜயகாந்த் எப்படி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்தாரோ அதே போல் ஏடிஎம்கே அலையன்ஸில் அல்லது பிஜேபி அதிக இடத்துல நின்றாலும் அல்லது பாட்டாளி கட்சி நின்றாலும் அல்லது விஜய் கட்சி நின்றாலும் எந்த கட்சி அதிக எம்எல்ஏ வருகிறார்களோ அவர்தான் எதிர்க்கட்சியாக வர முடியும். இதில் எந்த வாய்ப்பில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.